எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தகப்பனுடைய வேதத்தின் மகத்துவங்களை காண எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் 4வது கடந்து போகுதல் எங்கன்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையிலிருந்து ஒரு புதிய உடன்படிக்கைக்கு நாம் கடந்து போக வேண்டும். Let us go on from the old covenant to the new covenant. அது பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஏன் இந்த கடந்து போகுதல் என்றால், இந்த உடன்படிக்கைகளை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தால் நாமும் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இன்னும் அந்த பழைய உடன்படிக்கைக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை குறைவுள்ளதில்லை, அது மேன்மை உள்ளதுதான். ஆனால் அந்த சிந்தனை வேற, புதிய உடன்படிக்கையின் சிந்தனை வேற. அந்த பழைய உடன்படிக்கையின் சிந்தனையில் நாம் தொடர்ந்து இருப்போமானால் அந்த பழைய உடன்படிக்கையில் வந்த அந்த பாதிப்புகளும் நம்ம வாழ்க்கையில் வரும். புதிய உடன்படிக்கையை இயேசு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு சபை என்ன செய்ய வேண்டும்? அந்த பழைய உடன்படிக்கையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது, மாறாக என்ன செய்யணும்? Let us go on from the old covenant to the new covenant. நேற்று நாம் கவனித்தோம், அந்த உடன்படிக்கையில 2 விதமான உடன்படிக்கை என்று கவனித்தோம். ஒன்று parity treaty என்று சொன்னேன், அதாவது 2 சமமானவர்கள் செய்கின்ற உடன்படிக்கை. உதாரணமாக தாவீதும் தீருவின் ராஜாவாகிய ஈராமும் செய்த உடன்படிக்கை என்று நேற்று கவனித்தோம். மற்றொன்று ஈசாக்கும் அபிமெலேக்கும் செய்து கொண்ட உடன்படிக்கை. இன்னொன்று யாக்கோபும் அவனுடைய மாமனாகிய லாபானும் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை என்று கவனித்தோம். அதுக்கு பேர் என்ன? parity treaty, அதாவது சமமானவர்கள் செய்கின்ற உடன்படிக்கை. அப்படி செய்யும் போது என்ன ஆகும் சொன்னா, அந்த 2 பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா சகோதரர்கள் ஆகிவிடுவார்கள். They will be called brothers. அவங்க சகோதரர் என்று தான் அழைக்கப்படுவார்கள். அது உடன்படிக்கையில் ஒரு விசேஷம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தன் பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கை அப்படிப்பட்டது அல்ல. ஏனென்றால் ஒரு உடன்படிக்கை என்றால் 2 பேர் உட்கார்ந்து என்ன செய்யணும்? அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றி பேசணும். அதுக்கு நிறைய சரத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஆனால் 2வது ஒரு உடன்படிக்கை வாசல் ட்ரீட்டி என்று சொன்னேன். அதாவது ஒரு பேரரசனோடு ஒரு சிற்றரசன் அல்லது அவனை அண்டி வாழ்கின்றவர்கள் செய்கின்ற ஒரு உடன்படிக்கை என்று கவனித்தோம். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா உடன்படிக்கைகளும் தேவன் மனிதனோடு நேற்று சொன்ன உங்களுக்கு 9 முறை மனிதனுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை. அந்த எந்த உடன்படிக்கையில என்ன செய்யல? கர்த்தரும் மனிதனும் உட்கார்ந்து அந்த உடன்படிக்கை செய்யல. அது தேவனிடத்திலிருந்து வந்ததாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேவனுக்கு சமமா யாரும் மாற முடியாது. அந்த தேவன் மனிதனுக்கும் கீழாக தன்னை தாழ்த்தி கொண்டு செய்த உடன்படிக்கை தான் அது பழைய உடன்படிக்கை. ஆகவே பழைய உடன்படிக்கை குறைவானதல்ல. அந்த உடன்படிக்கையில முக்கியமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து உண்டு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி என்றால் ஆதாமை நோக்கி. தேவனாகிய கர்த்தர் யாரை பார்த்து பேசுகிறார்? மனிதனாகிய, அந்த மனுஷன் என்றால் ஆதாம் என்றுதான் எபிரேய மொழியில் இருக்கும். கர்த்தர் யாரை பார்த்து பேசுகிறார்? ஆதாமை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இது தேவன் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. இதுக்கு பேரு ஆதமிக் கவனன்ட் என்று சொல்வார்கள். ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில கவனிச்சீங்கன்னா, ஆதாம் ஒண்ணு தேவனோடு உடன்படிக்கை செய்யற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்லை, அவர் சாதாரணமானவன். ஆனால் தேவனே இறங்கி வந்து என்ன பண்றாரு? அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்றார் கர்த்தர்? நீ எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ புசிக்க கூடாது. கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நான் முதல்ல சொன்னேன், தேவன் பழைய ஏற்பாட்டில் செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் மனிதன் கேட்டு தேவன் செய்ததல்ல, தேவனாக அவரது கிருபையினாலே இறங்கி வந்து அவர்களோடு செய்வது. ஆதாம் என்ன கேட்கல? தேவனோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அப்படி ஆதாம் கேட்கவில்லை.
யார் தான் வந்தாங்க? தேவனே வந்து ஆதாமோடு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை என்ன? நீ இந்த தோட்டத்தினுடைய எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. இது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு. அதை சாப்பிட்டா செத்துருவான்னு கர்த்தருக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அதை கொண்டு அங்கே வைத்தார்? அதை வைக்காம இருந்திருக்கலாம்ல, தோணும்ல. அடிக்கடி கேட்கிறாங்கல்ல இந்த கேள்வி. அதே மாதிரி சாப்பிடுவான்னு கர்த்தருக்கு தெரியும்ல, சாப்பிடுவான்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் பைபிள்ல இருந்து. அவர் சாப்பிடுவான்னு கர்த்தருக்கு முன்னாடியே தெரியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள்ல இருந்து. நாங்க கேட்க வந்தோம், பேச வரல, சரியா? கவனித்துக் கொள்ளுங்கள். 1ஆம் நாள்ல கர்த்தர் எது படைத்தார்? நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த விசுவாசிக்கு பைபிள்ல முதல் வசனத்திலேயே பிரச்சனை. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் படைத்தான் போட்டிருது, 1ஆம் நாள் படைத்தான் போட்டிருது. ஹலோ, 1ஆம் நாள்ல கர்த்தர் வெளிச்சம். கவனித்துக் கொள்ளுங்கள். 1ஆம் நாள்ல வெளிச்சம், 2ஆம் நாள்ல ஆகாய விரிவு, 3ஆம் நாள்ல மரங்கள் செடிகள் கொடிகள், 4ஆம் நாள் எது படைக்கிறார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். சரியா? 4ஆம் நாள்ல கர்த்தர் எது படைக்கிறார்? சூரியன் சந்திரன் வானத்தின் சர்வ சேனைகளையும் படைக்கிறார். 5ஆம் நாள்ல பறக்கின்றவைகள் நீந்துகின்றவைகள், 6ஆம் நாள்ல மிருகங்களை படைக்கிறார், பின்பு மனிதனை படைக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க. 4ஆம் நாள்ல கர்த்தர் எதை படைத்தார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். 6ஆம் நாள் யாரை படைக்கிறார்? மனிதனை படைக்கிறார். இந்த மனிதன் படைத்தால் இவன் விழுவான், இவன் விழுந்தால் இவனுக்கு ஒரு ரட்சகர் பூமிக்கு அனுப்பணும். அந்த ரட்சகர் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் தோன்றணும். அத 6ஆம் நாள்ல படைக்கிற மனுஷனுக்கு 4ஆம் நாள்ல கர்த்தர் நட்சத்திரத்தை படைச்சா பாருங்க. ஹலோ, 6ஆம் நாள்ல தான் கர்த்தர் மனிதனை படைக்க போகிறார். ஆனா 4ஆம் நாள்ல என்ன படைச்சிட்டா தெரியுங்களா? இவனுடைய ரட்சிப்புக்காக ஒரு ரட்சகருடைய நட்சத்திரத்தை உருவாக்கிட்டார் பாருங்க. அப்படியானால் இவனை படைக்கும் போதே தெரியும் இவன் கீழே விழுவான்னு தெரியும் ஆண்டவருக்கு. தெரியாமல் கர்த்தர் அதை செய்யவில்லை. ஆனா தான் என்ன பண்றாருன்னா, அவனை உருவாக்கும் முன்னமே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், அவனுக்கு ஒரு நட்சத்திரம் வேண்டும் என்று ஒரு நட்சத்திரம் 4ஆம் நாள்ல படைச்சிட்டார்ல. அன்புக்குரியவர்களே, மனிதன் விழுமாட்டான்னு கர்த்தர் படைக்கல, விழுவான் என்று தெரிந்துதான் அவனை உருவாக்குகிறார். அந்த உருவாக்கும் போது அப்ப நீங்க கேட்பீங்க, அந்த மரத்தை வைக்கணும், வச்சா விழுவான்னு தெரியுங்களா? அது அவருக்கு முதலே தெரியுமே விழுவான்னு. தேவனுடைய உடன்படிக்கை என்ன? மனுஷன் தேடி போகல, தேவனே தேடி வந்து என்ன பண்றாரு? He made a covenant with man. மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் என்ன எதிர்பார்க்கப்படுது தெரியுங்களா? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை எதனால வருது? கிருபையினால். ஆதாம் கேட்கல, ஆதாம் விரும்பல, ஆதாமுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு சொல்லுகிறார், எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா இது நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நீ என்ன செய்வ? சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா உடன்படிக்கை என்ன? யூ கேன் ஹேவ் ஆல் த ஃப்ரூட்ஸ் இன் த கார்டன். தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம். அது என்ன? அவனோட உடன்படிக்கை. ஆனா கூட கர்த்தர் என்ன கொடுக்க தெரியுங்களா? ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் பாருங்க. என்ன செய்யணும்? அந்த அந்த நன்மை தீமை அறிய விருட்சம் இருக்கு இல்லையா? பாருங்க, இது ஏதேன். ஏதேன்ல கிழக்குல ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தின் மையத்தில் என்ன இருக்குது? 2 விருட்சங்கள் இருக்குது. என்ன இருக்குது? 2 விருட்சம் இருக்குல்ல. ஒன்று என்ன? ஜீவ விருட்சம், மற்றொன்று நன்மை தீமை அறிகின்ற விருட்சம். 2 மரத்தை கர்த்தர் வைக்கிறார் இல்லையா? வைத்துட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா? ஒன்றைத்தான் தடுத்தார் கர்த்தர். எதை சாப்பிடாத? நன்மை தீமை அறியதை சாப்பிடாதுன்னு சொன்னாரே தவிர ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? சொல்லல. கவனிச்சு பாத்தீங்களா? 2 இருக்குது. ஒன்றை சாப்பிட்டா சாவான், ஒன்றை சாப்பிட்டால் வாழ்வான். 2 கனி மரங்கள் வைக்கப்படுது. ஒன்று என்ன? ஜீவ விருட்சம், அதுக்கு என்ன? ட்ரீ ஆஃப் லைஃப். அதை சாப்பிட்டா என்ன செய்வான்? சாகாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இன்னொன்னு என்ன? சாப்பிட்டா செத்துருவான். பிசாசு எதை தூண்டான் தெரியுங்களா? ஜீவ விருட்சத்தை சாப்பிட சொல்லி தூண்டல. 2 தானே நடுவில் இருக்குது. தேவனையும் பாருங்க, 2ஐயும் தவிர்க்கவில்லை. எல்லாத்தையும் சாப்பிடணும். எதையும் சேர்த்துதான்? ஜீவ விருட்சத்தையும் சேர்த்துதான். எல்லா கனிகளையும் சாப்பிடுன்னு சொன்னா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கூட சாப்பிடலாம். ஆனா அவன் அதை சாப்பிட்ட மாதிரி பைபிள்ல போடல. 2வது அழகை தூண்டும் போது எதை தூண்டான் தெரியுங்களா? அந்த நன்மை தீமை அறிகிற கனியைத்தான் நீ சாப்பிட சொல்லி தூண்டினான். காரணம் என்னன்னா, இதுல உள்ள அந்த உடன்படிக்கை என்ன? நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம்.
இது தேவன் கொடுத்த உடன்படிக்கை. ஆனா அதுல ஒண்ணு என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? 2 மரத்தை வச்சா இல்லையா? ஒன்று நன்மை தீமை அறிகிற விருட்சம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் பூமியின் மேல் நடமாடுகிற ஜகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, கர்த்தர் எல்லாத்தையும் யார் கட்டுப்பாட்டுல கொடுக்கிறார்? ஆதாம் ஆதி பெற்றோருடைய கட்டுப்பாட்டுல கர்த்தர் எதை கொடுக்கிறார்? எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கர்த்தர் சொன்னார், இதை மாத்திரம் சாப்பிடாத. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய உடன்படிக்கை என்ன? நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அது நிபந்தனை என்ன? இதை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், வேதத்தில் 2 விதமான அதிகாரங்கள் இருக்கு. வேதாகமத்தில் 2 விதமான அதிகாரம். ஒன்று இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. ஒரு அதிகாரம் என்ன? இந்த இன்ஹெரண்ட் என்றால் தன்னிலே தான் அதிகாரம் உள்ளவர்கள். அதாவது யார்கிட்ட அதிகாரத்தை வாங்க வேண்டாம். இந்த அதிகாரம் என்ன? இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. என்ன அதிகாரம்? தன்னிலே தான் அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் இந்த பேர். அடுத்தது இன்னொரு அதிகாரம் இருக்குது, அது டெலிகேட்டட் அத்தாரிட்டி. வேதாகமத்தில் 2 அதிகாரங்கள். ஒரு அதிகாரம் என்ன? தன்னிலே தான் அதிகாரம் உள்ளவர்கள். மற்றொன்று இன்னொரு இடத்திலிருந்து பெற்று அதிகாரத்தை செலுத்துபவர்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 13 1 2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனாக இருந்தாலும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? இது தேவனுடைய அதிகாரம், இது தேவனால் நியமிக்கப்பட்ட டெலிகேட்டட். ஒன்று என்ன? தேவனுடைய அதிகாரம், மற்றொன்று தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரம். உதாரணமாக ஒரு சபை எடுத்துக்கொண்டீங்கன்னா, தேவன் அங்கே இருக்கிறார், இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. ஆனால் அங்க ஒரு தேவ மனிதனை வச்சிருக்கா தெரியுங்களா? அவனுக்கு God delegates his authority. அவருடைய அதிகாரத்தை என்ன பண்றார்? அவர்களுக்கு நியமித்து கொடுக்கிறார். இந்த மரம் இருக்கு தெரியுங்களா? இது எதன் அடையாளம் தெரியுங்களா? தேவன் தான் இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. நீ யாரு? டெலிகேட்டட் அத்தாரிட்டி தான். நீயும் என்ன செய்யலாம்? ஆண்டு கொள்ளலாம். பூமியில் உள்ள மச்சங்கள், சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், பூமியில் உள்ள மிருகங்கள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்யலாம்? ஆண்டு கொள்ளலாம். ஆனா உனக்கு எந்த அதிகாரம் இல்ல? இந்த அதிகாரம் அல்ல, இந்த அதிகாரம் தான். அந்த நன்மை தீமை அறிய விருட்சத்தின் அர்த்தம் என்னவென்றால், மனிதனுக்கு எத்தனை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அவன் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்பதை குறிப்பதற்குத்தான் கர்த்தர் அந்த மரத்தை அங்க வைத்தார். அவன் சாப்பிடுவான், விழுவான், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் வைத்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? 2 விதமான அதிகாரம் இருக்குது. ஒன்று தேவனுடையது, மற்றொன்று தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரம். ஆதாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். உடன்படிக்கை என்ன? You can have all the fruits. எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம், எல்லா மரங்களும் உனக்கு சொந்தம் தான், உனக்கு ஆளுகை உண்டு, எக்ஸப்ட் திஸ் ஒன். இது ஒன்றின் மேல் உனக்கு என்ன கிடையாது? ஆளுகை இல்லை. அப்படி என்றால் தேவன் ஆதாமு மனிதனோடு செய்த முதல் உடன்படிக்கை என்ன? ஆதாமின் உடன்படிக்கை தான். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா, book of Hosea chapter 6 and verse 7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. கவனிச்சீங்களா? அப்ப தேவனுக்கும் ஆதாமுக்கும் என்ன இருந்திருக்குது? a covenant, ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எதன் அடிப்படையில்? by the grace of God. தேவனுடைய கிருபையினால் ஆதாமுக்கும் தேவனுக்கு என்ன இருந்தது? ஒரு உடன்படிக்கை. ஆதாம் கேட்கல, ஆதாம் எதிர்பார்க்கவில்லை, ஆதாமுக்கு அது தெரியாது. ஒரு உடன்படிக்கை செய்ய ஆதாமுக்கு தெரியாது. தேவனே வந்து அவனோட என்ன பண்றாரு? இதெல்லாம் உனக்கு தான்பா, நீ எடுத்துக்கொள். அந்த உடன்படிக்கையினுடைய சரத்து என்ன? you can have all. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்படியா? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலிருந்து நம்ம ஏன் புதிய உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்றால், பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? கிருபையினால் தான் அது நியமிக்கப்பட்டது. ஆனா அதிலும் என்ன இருக்குது? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் என்ன தன்மை தெரியுங்களா? தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார், கிருபையினால் தான் அந்த உடன்படிக்கை. கிருபை என்ற அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிருபை என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை 38 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஹீன். பழைய ஏற்பாட்டில்
கிருபை என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தை, கிருபைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கிருபைக்கு பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தை ஹீன். இதான் பழைய ஏற்பாட்டில் கிருபைக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ஹீன். 38 முறை பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை நமக்கு வாசிக்க முடியும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஃபேவர், தயவு என்ற அர்த்தம். கிருபை என்பதற்கு வழக்கமா நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டுகின்ற அந்த ஈவு, அந்த கொடை அப்படி சொல்றோம் இல்லையா, அன்மெரிட்டட் ஃபேவர் என்று ஆங்கிலம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஹீன் என்ற அந்த எபிரேய வார்த்தை கிருபை என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹீன். இன்னொன்னு ஹாசட் என்ற ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் 2 வார்த்தையை கிருபைக்கு பயன்படுத்துறாங்க. அதுல அதிகமாக பயன்படுத்தப்படுது ஹீன் என்ற வார்த்தை தான். இதுக்கு என்ன தெரியுங்களா? இதுக்கு தேவனுடைய அன்பு என்பதாக அர்த்தம். அதாவது லவ்விங் கைண்ட்னஸ். ஆங்கிலத்தில் இந்த ஹாசட் என்பதற்கு அர்த்தம் என்ன? லவ்விங் கைண்ட்னஸ். தேவனுடைய அன்பின் அடிப்படையில் வருகின்ற இரக்கம் என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் கிருபைக்கு 2 வார்த்தை. ஒன்று ஹீன் என்ற எபிரேய வார்த்தை, இரண்டாவது ஹாசட் என்ற ஒரு எபிரேய வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா, தேவனுடைய அன்பினால் தேவன் காட்டுகின்ற இரக்கம் அல்லது தேவன் கொடுக்கின்ற தயவு என்று சொல்லலாம். ஆனால் சரியானது கிருபை என்ற வார்த்தைக்கு இந்த ஹீன் என்ற வார்த்தை தான். இந்த ஹீனுக்கு என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அவராக என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். கூட என்ன வைத்திருக்கிறார்? ஒரு நிபந்தனையும் சேர்த்து வச்சிருக்கார் பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கீழ்ப்படிந்தால் தான் இந்த கிருபை உனக்கு செயல்படும். கிருபை என்பதற்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒன்றை செய்தால் அதுக்கு பதிலா இது வரும் என்றால் அதுக்கு பேர் கிடையாது, கிருபை இல்ல. கிருபை என்றால் என்ன? நீ இதை செய்தா உனக்கு இதை கொடுப்பேன் என்றால் அது கிருபையா? ஹலோ, கிருபை என்றால் நீங்க இதை செய்யுங்க, அப்ப நான் இதை கொடுக்கணும், அது சம்பளம். அது எனக்கு இட் இஸ் நாட் கிரேஸ், இட் இஸ் வேஜஸ். அது சம்பளம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிருபையினால் தான் இதை கொடுக்கிறாரு, உடன்படிக்கையை கொடுக்கிறார். கூடவே என்ன செய்யறாரு தெரியுங்களா? ஒரு கண்டிஷன், ஆன் கண்டிஷன். பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம ஏன் புதிய உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்றால், பழைய உடன்படிக்கையில் என்ன இருக்குது? கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவருடைய இரக்கத்தினால் ஒன்றை கொடுத்து விட்டு கூட என்ன வைக்கிறாரு? ஆனாலும் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே. அப்படின்னா உடன்படிக்கை எதனால வருது? கிருபையினால் உடன்படிக்கை. ஆனா அதோட என்ன வருது தெரியுங்களா? ஒரு கீழ்ப்படுதலையும் கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கையுடைய முக்கியமான கருத்து. அடுத்து நமக்கு தெரியும், வேதத்தில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட முதல் மனிதன் யாரு? வேதத்தில் நோவா. அந்த நோவாவுக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் அந்த ஹீன் என்ற வார்த்தை தான். அங்கேயும் என்ன வார்த்தை? தமிழ்ல இதுக்கு கிருபைன்னு மாற்றுறாங்க. ஆனா சரியா அதுக்கு என்ன இருக்குல்ல? தயவு என்ற வார்த்தை தான் சரி. ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு போட்டு தெரியுங்களா? அதுக்கு என்ன வார்த்தை? ஹீன் என்ற அந்த எபிரேய வார்த்தை தான். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்தது. இந்த ஹீன் சரியா டிரான்ஸ்லேட் பண்ண இடம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். அங்க இந்த ஹீன் என்ற வார்த்தை தான். அங்க கிருபை என்று டிரான்ஸ்லேட் என்ன பண்றாங்க? யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லுகிறான், என் ஆண்டவனுடைய கண்களில் என்ன கிடைத்தால் போதும்? எனக்கு தயவு கிடைத்தால் போதும். கவனித்துக் கொள்ளுங்க. என்ன பண்றான்? அந்த கிருபையை விலை கொடுத்து வாங்குறான் பாருங்களேன். அந்த கிருபையை யாக்கோபு என்ன பண்றான் தெரியுங்களா? சில பரிசு பொருள்களை கொடுத்து வந்தா ஒன்னு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான் ஏசா. இவன் என்ன பண்றான் தெரியுங்களா? அவனுக்கு பரிசுகளை கொடுத்து என்ன பண்றான்? அந்த தயவை வாங்குறான் பாருங்களேன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தயவை என்ன செய்ய முடியும்? கிருபை என்ன செய்ய முடியும்? we can buy. அதை வாங்கக்கூடிய நிலையில் தான் இருந்திருக்கு. 10ஆம் வசனம் வாசிங்க. 33:10. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே. மறுபடியும் பாருங்க என்ன வார்த்தை சொல்றான்? அந்த தயவு மறுபடியும் அந்த ஹீன் என்ற வார்த்தை தான். 15ஆம் வசனம் வாசிங்க. 15. அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். திரும்ப அந்த ஹீன், அந்த கிருபை என்ற வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? தயவு. அதுக்கு இரக்கம், mercy. இரக்கம் என்ற வார்த்தை தான் அர்த்தம்.
ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து என்ன பண்ணானா, போத்திபார் என்ன பண்ணா, யோசேப்பிடத்தில் தயவு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிருபை என்ற வார்த்தை தான், ஹீன் என்ற வார்த்தை தான். அது எப்படி mercy. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த கிருபையின் ஒரு தன்மை என்ன? இப்ப நோவாவை பார்த்தோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு போட்டுருக்கு தெரியுங்களா? ஹலோ, இப்படிதானே இருக்கீங்க? சரி, இருங்க. கொஞ்சம் கவனிக்கமா நடிக்கவா செய்யக்கூடாதா? அது அப்படி ஒரு மாதிரி பரிதாபமா உட்கார்ந்து இருக்கீங்களா? காலையில இருந்து ரொம்ப வேலையும், காலையில இருந்து ரொம்ப ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி இல்ல மனுஷனை வெட்டி ஏதாவது பண்ணீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே. ரொம்ப சீரியஸா அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க. நானும் நேரத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு மாதிரி தான் முழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன பண்ண வந்துறீங்களா? இந்த டிவி கேமராவை திருப்பி உங்க பக்கம் வைக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்க மூஞ்சி எப்படி இருந்தது. சரியா? இந்த கேமரா இந்த பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. திருப்பினாதான் தெரியும் உங்க முகம் எப்படி இருக்குன்னு. ஊசி மூஞ்சி, ஊசி மூஞ்சி, ஊசி மூஞ்சி தெரியாதா? இது நிஜமாவே தெரியாதா? என்ன பண்ணிட்டு இவங்கள மறைமலை நகரில் இது தெரியாமல் எவ்வளவு நாள் இருக்கீங்க? ஒரு குருவி ஒரு மரத்துல கூடு கட்டி என்ன பண்ணுதுன்னா, குஞ்சுகள் எல்லாம் உள்ள வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. ஒரு குரங்கு ஜாலியா அப்படி சுத்திட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குருவி அந்த குரங்கு கூப்பிட்டு, அண்ணே மழை வரப்போகுது, மழை வந்து நீ நனைஞ்சிருவ, ஆனா நீ ஒரு கூடு கட்டிக்க, ஏய் போடா அப்படி போயிட்டாரு. என்னாச்சுன்னா மழை வந்தது. குருவி என்ன பண்ணு, கூட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு குரங்கு நனைஞ்சிருன்னு உட்கார்ந்து இருக்குது. சரியா? அப்போ இந்த குருவி சும்மா உட்காந்துதானே வாய் வச்சுட்டு, நான் அப்பவே சொன்னேனே கேட்டியா? என்ன மாதிரி ஒரு கூடு கட்டுறது நனைய வேண்டாம்ல. அது கோபம் வந்துட்டு குரங்கு ஏற்கனவே தப்பு பண்ணியாச்சு, அது திருப்பி சுட்டி காட்டின கோபம் வந்துடும்ல. கிடுகிடுன்னு மரத்துல ஆச்சு. ஊசி மூஞ்சி மூடா, வேலையை பார்த்துட்டு போடான்னு மொத்த கூட்டையும் பிரிச்சு போட்டுதான். உங்களை பார்த்தா இப்ப அப்படிதான் தெரியுது. ஊசி மூஞ்சி மூடா அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே ரிசீவ் பண்ற மாதிரி ஜாலியா இருக்க கூடாதா? ஹலோ, சரி கவனிங்க, இந்த பாடத்துக்கு வந்துருங்க. பழைய பாட்டுல கர்த்தர் அவருடைய கிருபையினால் தான் உடன்படிக்கையை செய்கிறார். ஆனாலும் அந்த கிருபைக்கு என்ன இருந்தது? ஒரு விலை இருந்தது. கிருபைக்கு என்ன இருந்தது? ஒரு கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்பட்டது. ஆதியாகமம் 6:8 வாசித்தோம் இல்லையா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை எப்படி கிடைத்தது? ஏன் கிடைத்தது? 9ஆம் வசனத்தை சொல்லுவீங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்ப சொல்லுங்க, நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது? நோவா என்னவா இருந்தாரு? நீதிமானா இருந்தாரு. அப்புறம் என்ன வந்தாரு? அப்படின்னா இது வந்து கிருபையா இல்ல சம்பளமா? ஹலோ, கிருபை என்றால் என்ன இருக்கக்கூடாது? அவர் உத்தமனா இருக்கக்கூடாது, நீதிமானா இருக்கக்கூடாது, ஆனா கர்த்தர் கொண்டு கொடுக்க அம்மாவா இல்லையா? கிருபை என்றால் என்ன? தகுதி இருக்கக்கூடாது. கிருபை என்றால் என்ன? எந்த மேன்மை இருக்கக்கூடாது. கர்த்தரை கொண்டு கொடுப்பது தானே. ஆனா தேவன் நோவாவுக்கு ஏன் அதை கொடுக்கிறார்? அவன் யாரு? அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகவே தேவனுக்கு என்ன கொடுத்தார்? கிருபை கொடுத்தார். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம் தெரியுங்களா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு தமிழ்ல இருக்குது. ஆனா எபிரேய மொழியில அப்படியே ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சொல்றாங்க, மொழிபெயர்க்கும் போது சொல்றாங்க, நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். நோவாவுக்கு கிருபை கிடைக்கல, நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபையை கண்டுபிடித்தான். நோவா ஃபவுண்ட் கிரேஸ். சும்மா கர்த்தர் அவனுக்கு கொடுக்கல. அவன் என்ன பண்ண? நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தவன் மாத்திரம் அல்ல, நோவாட்ட என்ன தெரியுங்களா? தேவனுடைய கண்களில் கிருபையை தேடுகின்ற அனுபவம் அவனுக்கு இருந்தது. நோவா ஃபவுண்ட் கிரேஸ். உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் அது யாரோடு சொல்லப்பட்டது தெரியுங்களா? நோவாவோடு சொல்லப்பட்ட வார்த்தை அது. வாசிங்க ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 54. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். 9ஆம் வசனம் வாசிங்க.
இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றான்னு போட்டிருக்கு இல்லையா? அது எதோடு சம்பந்தப்பட்டது? நோவாவோடு சம்பந்தப்பட்டது. அந்த 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா யாரை சொல்லுகிறார்? அவர் நோவாவை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும். அப்படியானால் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்றால் சும்மா கிடைக்கல, அவன் கர்த்தருடைய கண்களில் கிருபையை தேடினான். அவன் நீதிமான் உத்தமன் எல்லாம் சரிதான், ஆனால் அவன் என்ன செய்யறான்? இதனால மாத்திரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. மற்றவங்க எல்லாம் கெட்டு உலகத்தில் அழிந்து போகும்போது இவன் ஒருத்த மாத்திரம் என்ன பண்ணா தெரியுங்களா? கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தா தெரியுங்களா? அப்போ மிகுந்த உக்கிரமான கோபம். நான் பூமியை சர்வ சங்காரம் பண்ண போகிறேன், எல்லா ஜீவன்களையும் நிக்கிரகம் பண்ண போகிறேன். கர்த்தர் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது கூட நோவா எதை கண்டுபிடித்தான்? அவருடைய கண்கள்ல அந்த கோபத்தின் கண்களில் கூட என்ன இருக்கு தெரியுங்களா? கிருபை. அதான் சொல்ற, மலைகள் விலகட்டுமே, பர்வதங்கள் நிலைபெறட்டுமே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அன்புக்குரியவர்களே, கிருபையின்படித்தான் கர்த்தர் உடன்படிக்கை நோவாவோடு செய்தார். ஆனா நோவாவிட்ட என்ன இருந்தது தெரியுங்களா? தேடுகின்ற அந்த தன்மை அவன்கிட்ட இருந்தது. கர்த்தர் சும்மா கிருபை எடுத்து நோவாவுக்கு கொடுக்கவில்லை, மாறாக நோவா என்ன செய்தார்? He found grace in the eyes of the Lord. ஒன்று உண்மையாக வாழுகிறார், அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய கண்களில் கிருபையை தேடுகிறார். இந்த ரெண்டு என்ன பண்ணி நோவாவுக்கு கிருபை கொடுத்தது இல்லையா? கிருபையை கொடுத்தார். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கவனிச்சீங்களா? நான் உன்னோட என்ன செய்வேன்? உடன்படிக்கை செய்வேன். ஆனாலும் என்றால் என்ன? எல்லாம் சரிதான், கிருபையினால் உடன்படிக்கை பண்ண, நீ என் கண்ணில் தேடுன, நீ நீதிமானா இருந்த, உத்தமனா இருந்த, என்னோட சஞ்சரிச்ச எல்லாம் உண்மைதான். ஆனா பேழைக்குள்ள வரலன்னா செத்தீங்க, அதான் அர்த்தம். தேவன் உடன்படிக்கையை செய்கிறார், ஆனா என்ன சொல்லி செய்யறார் தெரியுங்களா? நீ உன் குமாரர் உன் மனைவி உன் மருமக்கள் எல்லாரும் எங்க வரணும்? பேழைக்குள் வந்தால் மாத்திரம்தான் பிழைப்பீங்க. அப்படியானால் தேவனை இறங்கி வந்து உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையோடு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுங்களா? ஒரு நிபந்தனை சேர்த்து சொல்றார் பாருங்க. யூ ஹேவ் டு ஒபே. நீ என்ன செய்யணும்? பேழைக்குள் வந்தால் மாத்திரமே பிழைப்பாய். கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி விட்டான்னு வெளியே நின்னா, வெளியே நின்று கொண்டு கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண நோவா சொல்லி இருந்தா நோவாவும் செத்து போயிட்டு இருப்பாரு. என்ன செய்யணும்? They have to obey and enter into the ark. அந்த பேழைக்குள்ள அவங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அவனும் அவன் குடும்பத்தாரும். எபிரேயர்ல வாசிப்போம், தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி நோவா பேழையை செய்தான் போட்டிருக்குது. செய்தால் மாத்திரம் பத்தாது, உள்ள போகணும். செய்தால் மாத்திரம் போடாது, என்ன செய்யணும்? பேழைக்கு உள்ள போனாதான் அவர்கள் ரட்சிப்பு. பஸ்கா ராத்திரியில எகிப்தினுடைய எல்லா வீடுகளிலும் தலைச்சன் பிள்ளைகள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர் இருக்கான் தெரியுங்களா? அவ வீட்டுல மாத்திரம் என்ன இல்லை? சங்காரம் இல்லை. கர்த்தர் சொல்லுவார், நீ என்ன பண்ணக்கூடாது? உன் வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. வாசல் என்ன? நிலைக்கால் வாசல் சண்டை என்ன போய் இருக்குது? பஸ்காவின் ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்து என்ன பண்ணுவான்? சங்கார தூதன் பார்த்துட்டு கடந்து போவான். ஆனா நீ உள்ள இருக்கிறாள் என்ன செய்யணும்? வெளியே கழுத்தை நீட்டு பக்கத்து வீட்டுக்கார எதுனா வாந்தால எல்லாம் போயிடும். தேவன் உடன்படிக்கை செய்கிறார், கூட என்ன இருக்குது? You must keep yourself inside the house or you must be covered by the blood of God. தேவனுடைய இரத்தத்தால் நீ காக்கப்பட்டால் மாத்திரமே உனக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நோவாக்கு என்ன சொல்றார்?